Hello friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல பாம்பே மிக்சர், மசாலா மிக்சர்னு 2 டைப்ஸ் ஆஃப் மிக்சர் எப்படி ஈஸியா வீட்லயே செய்யறதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கள், இது தோலோடு இருக்க மசூர் பருப்பு. இதை நம்ம குறைஞ்சது 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது ஊற வச்சாச்சு. இது பாம்பே மிக்சருக்கு. இப்போ பாருங்கள், 1/4 கிலோ கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இதுவும் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பருப்புமே நல்லா ஊறிக்கிச்சு. இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா உப்பி வந்திருக்கு. நாம் இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மசூர் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த 2 பருப்பையும் ஒரு நூல் துணியில் நல்லா உலர்த்தி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இது பொரிக்கும் போது எண்ணெய் எதுவும் குடிக்காது. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஓமம் எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம். இதை தான் நம்ம ஓம பொடிக்கு சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நாம் பூந்திக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கிலோ கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ அரிசி மாவு. இப்போ இந்த 2 மாவையும் நல்லா கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல். இப்போ இதில் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் இது. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு கலக்கி இந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு வாணல் வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம உலர்த்தி எடுத்திருக்க பருப்பு நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் உலர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம மசூர் தாலை பேட்சாக போட்டு பொரிச்சிக்கலாம். மொத்தமாக கொட்டிடாதீங்க, பொங்கும். பார்த்து கவனமாக போடுங்க, ஏன்னா இந்த பருப்பு வெடிக்கவும் செய்யுது. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் பொங்கி வரும், கவனமாக போடுங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பூந்தி செய்ய போகிறோம். ஒரு பூந்தி கரண்டி வச்சுக்கோங்க. அதில் மாவு அள்ளி ஊற்றி இந்த மாதிரி பண்ணால் கீழே பால்ஸாக விழும். மாவு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளால் கரெக்டாக பூந்தி செய்ய முடியும். அதனால் மாவு பதத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பூந்தி நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஓம பொடிக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். 1 கிலோ கடலை மாவு, அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு தான் பிசைய போகிறோம். இப்போ இதில் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க ஓம தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு முறுக்கு உலக்கு எடுத்துக்கலாம். அதில் ஓமப்பொடி செய்கிறதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஓட்டையாக இருக்க அச்சு இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அதில் நாம் மாவு ஃபில் பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதையும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மசாலா மிக்சருக்கான ஓமப்பொடி. இப்போ நம்ம பாம்பே மிக்சருக்கான ஓமப்பொடி செய்ய போகிறோம். ஓமப்பொடி அச்சுலையே இன்னும் சின்ன ஓட்டை இருக்க ஓமப்பொடி அச்சு இருக்குது. அதில் நாம் இந்த மாவை ஃபில் பண்ணி இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீதி பொருட்கள் எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம 200 கிராம் பொட்டுக்கல்லை எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கல்லை நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அடுத்து வேர்க்கடலை பொரிச்சிக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை. நான் 150 கிராம் தோல் நீக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம். 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ பொரிச்சிக்கலாம். இருபது பல் பூண்டு எடுத்து தோலோட தட்டி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் அவுல பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அவுல பொரிய விடக்கூடாது. போட்டு அது உப்பி வந்தோடனே எடுத்துடணும். கடைசியாக நம்ம கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை போடும்போது கவனமாக இருங்க, ஏன்னா இது தெறிக்கும். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாம்பே மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஓமப்பொடி, இது சின்ன ஓமப்பொடி, கடலைப்பருப்பு, பொரிச்சு வச்சுருக்க மசூர் தால், பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓமப்பொடியை நல்லா சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். மீதி இருக்க எல்லா பொருளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, கடைசியாக மசூர் பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தான் இந்த மிக்சரில் நிறைய சேர்ப்பாங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் போகிற மாதிரி. இப்போ பாருங்கள், பாம்பே மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அடுத்து மசாலா மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொரிச்ச பெரிய ஓமப்பொடி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பொரிச்ச அவுல், பூந்தி, பூண்டு, கருவேப்பிலை. இப்போ நாம் இந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். பூந்தி, அவுல் சேர்த்துக்கலாம். நுணுக்கி பொரிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பும் மிளகாய் தூளும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்க, மசாலா மிக்சர் பாம்பே மிக்சர் ரெண்டும் தயாராகிடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே நம்ம எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.